அம்மன் அருள் டிவினருக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற மார்ச் மாத பலன் 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க. நான் எல்லா வீடியோ நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதான் பொது பலனை பாருங்க. இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சிலர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க, எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க. அனைவருக்குமே சரி, பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க. நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இதுல கடைசி மட்டும் பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி, இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி. மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா. எல்லா கிராமத்திலையும் பாருங்க, கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்துல உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. எம்பெருமானுக்கு ரொம்ப 4 கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும். சில கோயில ஹோம பூஜை யாகங்கள்லாம் வச்சு சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த சிவராத்திரி பண்டிகை வருது. அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துகிட்டு எல்லாம் இல்ல எம்பெருமான் சிவபெருமான் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த மாசம் இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம். பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான். அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை இந்த மாசத்துல வருது, விசேஷமான காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு முகூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு 6 முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல. மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி மார்ச் மாசம் 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அதுவும் வியாழக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை ஒரு சுப முகூர்த்தம் 8ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து 20ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது. மார்ச் மாசம் 20ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம். அடுத்து பார்த்தா 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தமாக வருது. 27ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இது எல்லாமே நம்ம வீட்டுல கிரகபிரவேசம் பண்றது, சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துலாம். துலாம்னா என்ன? அதோடைய உருவம் என்ன கொடுத்தாங்க? தராசு, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் துலா ராசி என்பர்கள். அதுலதான் அது ஒரு உருவம் தராசுங்கிற உருவத்தை கொடுத்திருக்காங்க. அப்ப இதுலயுமே இவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? துலா ராசி என்பவர்கள்ட்ட யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க துளாராசிக்காரங்க. இதுலயுமே கரெக்டா இருப்பாங்க துளாராசி என்பர்கள். உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துளாராசி தான். கடுமையான உழைப்புக்கு காரகம் யார் எடுக்கணும்? துளாராசி அப்படியே எடுத்து சொல்லலாம். எனி டைம் 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி துளாராசிட்ட இருக்கு. அவருக்குள்ள தைரிய வீரியம் வந்துச்சுன்னா உழைச்சுக்கிட்டே இருப்பாருங்க. யாருக்காக? தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் துளாராசி என்பர்கள். பொது ஜன தொடர்புல போகக்கூடிய நபர்கள். இது ஏன் பொதுஜன தொடர்புல அவங்க போவாங்க? காலபுருஷனுக்கு 7ஆம் பாவகம் அப்படின்னா என்ன? நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள் தொடர்பு, இது எல்லாமே அதிகமாக விரும்பக்கூடிய நபர்கள். இவரை சுத்தி நம்ம கிட்ட ஒரு 10 பேர் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். நட்பு வட்டாரம் எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்கும். துலா லக்னம், துலா ராசி சொல்லலாமா? கண்டிப்பா இருப்பாங்க. அது மாதிரிதான் அவங்களுடைய குணங்கள் எல்லாமே இருக்கும் துலா ராசி என்பவர்கள்ட்ட.
இதுலயுமே இந்த எண்ணத்தை நிறைய வைக்கக்கூடிய நபர்கள் துலா ராசி என்பர்கள். கடுமையான உழைக்கக்கூடிய நபர்களும் இந்த துலா ராசி என்பர்கள் தான். அடுத்து அந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவான் வர்றார். சுக்கிரனை யாரு? ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்ப இவங்களுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கும்? யாரை பத்தி ஆசை இருக்கும்? தன்னுடைய துணைவரை பத்தி ரொம்ப ஆசை இருக்கும் லைஃப்ல. எனக்கு வரக்கூடிய கணவர் இப்படி இருக்கணும், வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் சொல்லி நிறைய ஆசை மனசுக்குள்ள நிறைய இருக்கும். மனைவி மேல அன்பு காட்டுவார். துலா லக்னம் துலா ராசி ரெண்டையும் எடுத்து சொல்லலாம் போல. கண்டிப்பா நல்லா 100% மாறாது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த ஓவியம், கலை, இந்த சினி ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க, நிறைய பேர் துலா ராசிக்காரங்க கண்டிப்பா இருக்கணும். இந்த தொடர்புல அவங்க போயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிடும். நல்லா இசைனா ரொம்ப ரசிப்பீங்க. எதுலையுமே உங்களுக்கு ஒரு ரசனை இருக்கும். பாட்டு கேட்பாரு, இதெல்லாம் எந்த வேலை போட்டாலும் ஒரு ரசனையா பண்ணக்கூடிய நபர்கள். ஒரு ஓவியத்தை வரையக்கூடிய ஒரு நினைச்சீங்கன்னா, அந்த கற்பனை நினைச்சு வரைஞ்சினா கரெக்டா அதை வரைவீங்க ஓவியத்தை. அப்ப அந்த ஓவிய போட்டியா இருக்கட்டும், கலை சம்பந்தப்பட்ட போட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஜெயிக்கக்கூடிய நபர்கள் துலா ராசிக்காரர். ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு கலர் அடிக்க சொல்லுங்களேன், அப்படியே அழகா அடிப்பார். அந்த கெப்பாசிட்டி குணம் அதிகமா இருக்கும். அப்படி துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் தொடர்ந்து நம்ம கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்லையே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன், கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். ஏன்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. எங்க சேனலுடைய நோக்கமே எதா இருந்தாலும் சரி, அது நல்லதா உங்களுக்கு சேரணும், அவ்வளவுதான். எதுவுமே ஒருத்தரை பயமுறுத்தக்கூடாது. ஜோதிடம் என்பதை ஒருத்தருக்கு தெளிவுபடுத்தணும். என்னடா இவர் எப்போதுமே நல்லா இருக்காங்க சொல்றாரு, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்லது நடக்கும், அப்படி எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போற சொல்லி நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான நம்ம பலனை கொடுக்குறோம். ஏன் இது பொது பலனா, நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்கும். அதுல எந்த ஒளிகள் நம்முடைய பிறப்பு ஜாதத்துல பலவீனமாகவோ இல்ல மறைவு ஸ்தானத்துல போய் இருக்கோ, அதான் நம்முடைய கர்ம வினை. அது எப்ப வரும்? நம்ம பிறப்பு ஜாதக திசாபுத்தின்னு ஒண்ணு வரும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுல நீ இப்படி பெரிய ஆளா வருவேன்பாங்க. உனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் சூப்பரா இருக்கும்பாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ வேலையை மாத்துவேன்பாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ வெளிநாடு போவேன்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்லுவாங்க? ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதக திசாபதி வச்சு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிரகங்கள் நல்லா இருந்தா எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். பலவீனமா இருந்தா என்ன பண்ணுவோம்? பலவீனத்தை சந்திக்கணும், அவ்வளவுதான். அதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்ப கிரகங்கள் எங்க அமைப்புல இருக்கும் பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்களுடைய ராசில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், உச்சமாயி. துளாராசில இருந்து 4ஆம் இடத்துல மகர ராசியில செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் உச்சமாகி. 5ஆம் பாவத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் சஞ்சார செய்வாங்க. 3 கிரகங்கள் சங்கம். புதன் பகவான் பார்த்தா உங்களுக்கு 6ஆம் பாவத்துல நீசமாயி ராகுவோட சேர்ந்து சஞ்சாரம் செய்வார். அடுத்து குரு பகவான் 7ஆம் பாவத்துல மேசராசில சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பார்த்தா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்துக்கு பேச்சு ஆயிடுவார். மற்ற கிரகம்லாம் அதே அமைப்புலதான் இருக்கும். துலா ராசிக்கு என்ன? துலா ராசிக்கு நம்முடைய ராசி அதிபதி எங்க இருக்கிறார்? இருக்கிற இடத்த பொறுத்தானே இங்க பலன்கள் நல்லா இருக்கும். காலபுருஷனுக்கு காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்துல போயிட்டு உட்காந்துருக்காரு இந்த சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்து. உங்க ராசில இருந்து 5ஆம் பாவத்துல கும்பராசில போயிட்டு ராசி அதிபதியானவர் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. அப்ப எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராசி அதிபதி நம்முடைய பிறப்பு ஜாதத்துல 1, 5, 9 ஸ்தான பலத்துல இருந்துட்டாவே
திரிகோணஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே நல்லதை பண்ணும். அடுத்து கேந்திரத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணும். திரிகோணத்துல இருந்தா இவர் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபராக இருப்பாரு. கேந்திரஸ்தானத்துல இருந்தா இவர் தொழில் பிசினஸ்லயே அவர் இருப்பாரு. அது மாதிரிதான் அவர் எண்ணங்கள் இருக்கும். அப்ப உங்களுக்கு பாருங்க, 5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல திரிகோண ஸ்தானத்துல போய் சுக்கிர பகவான் நிக்கிறார். அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுப்பார். நல்ல ஒரு அனுகூலங்கள், எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுதுன்னு தைரியமா சொல்லலாம் துலா ராசிக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்களேன், உங்களுடைய வருமானத்துக்குள்ள அதிபதியே சரியா ஸ்ட்ராங்கா இல்ல. வருமானத்துக்குள்ள அதிபதியே நிறைய செலவை குடும்பத்துல கொண்டாந்து வச்சாருங்க. குடும்பத்துல நிறைய செலவு பார்த்துருப்பீங்க. பெருங்கொண்ட பணம், இன்கம் எல்லாமே பாருங்க சரியா இருந்திருக்காது. ஒரு சில பேருக்கு சரியான ஒரு யோகத்தை கொடுத்துருக்க மாட்டாரு. ஒரு பலவீனத்தை காட்டியிருப்பாரு. வேலை உத்தியோகம் இடமாற்றம் வந்திருக்கும். வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது. தொழில் பிரச்சனை இருந்திருக்கும். தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தது. மெயினா நிறைய பேர் வேலையை மாத்துறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு கம்பெனில இருப்பீங்க, வேற கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்துருப்பீங்க, இன்னும் ரிசீம் கிடைச்சிருக்காது. இல்லைன்னா ஒரு கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க. என்னை பொறுத்தவரையும் பாருங்க, வேலை உத்தியோகம் இடம் மாறி இருக்கணும். துளாராசி கண்டிப்பா மாறி இருப்பாங்க நிறைய பேர், கன்ஃபார்ம். இது அடுத்து தொழில் ஸ்தானத்தை எடுத்து பார்க்கும்போது சரியான ஒரு மந்தமான தன்மையை இதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பாரு. இவருடைய பெயர், புகழ், அந்தஸ்து, தொழில் எல்லாமே கொஞ்சம் சுலவா இருந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க, படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்தமா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அனுகூலமா இல்லை. ஒரு சனி பகவான் வீட்டை கொஞ்சம் மந்தப்படுத்தி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும். இப்ப பாருங்க, ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுக்க போறாரு. துளாராசிக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. இனிமே தைரியமா சொல்லலாம், எது வந்தாலும் சரி தைரியமா நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க சொல்லி மைண்ட்ல கொண்டாங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ராசிபதி எங்க இருக்காரு? 5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல லாபத்துல போய் உட்காந்துறாரு. காலபுருஷனுக்கு லாபத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எடுத்த உடனே என்னுடைய முதல் பலனை பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் பிரச்சனையா இருக்கு. கோர்ட்டு வழக்கு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குது, இன்னும் முடிவுக்கே வரல. இப்ப கொடுப்பாருங்க பாருங்க முடிவை, உங்களுக்கு சாதகமா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்ப வீடு, இடம், பூமி, பூர்வீக சொத்து இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுல நான் தடை சொல்ல வரவே இல்லை. இது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் எப்படி கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா? இப்ப அந்த பிளான் மைண்ட் செட்ல போயிரும். ஏன் போகும்? 4ஆம் வீட்டு யாரு? சனி பகவானா? அவர் தானே இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம். அந்த அதிபதியோட சேர்ந்து சுக்கிர பகவான் நிக்கிறாரா? அப்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? 100% கொடுத்துருவாரு. வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குற யோகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். கடன் வாங்கியாச்சும் வாங்குவாருன்னு நான் சொல்லுவேன். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உண்டு. படிப்பு கல்வி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். கல்வியை கெடுக்கல அவர். கல்வியை நான் உனக்கு அறிவிஞானத்தை கொடுக்குறேங்கிறாரு. அறிவிஞானத்தை கொடுக்க. 2ஆம் வீட்டு 4ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. 5ஆம் இடத்துல போய் உச்சமாயிருவாரு. உடைய பேச்சு, கல்வி, படிப்பு எல்லாமே மாணவ மாணவர்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையவே கிடையாது. இந்த மார்ச் மாசம் ஃபுல்லா நான் சொல்றேன், கல்விகள் தடை கிடையாது. நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்குது. துளாராசிக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா? எழுதுவோமா வேணாமா? ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றோம். அடுத்து எழுதலாமா வேண்டாமா? தைரியமா எழுதலாம், ரிசல்ட் கிடைச்சிடும். ஏன்? அதாவது சூரிய பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 6ஆம் பாவத்துக்கு போறாருங்க. வேலை உத்தியோகஸ்தானத்துக்கு போறாரு. அரசாங்க கிரகம் யாரு? உங்களுக்கு 11 கூடியவர் 6ல போய் நிக்கிறாரு. இப்ப வேலை உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானம், ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சிடும். அரசாங்க எக்ஸாம் எழுதும் கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் 100% கிடைச்சிடும். இதையும் தாண்டி காதல் திருமணம், முதல் திருமணம், 2வது திருமணம், காதல் திருமணம், நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச பொண்ண உங்க மனசார நினைச்சு திருமணம் பண்ணக்கூடிய நேரம் வரும். நிறைய பேருக்கு வந்துடும். எதனால காதல் திருமணம் நான் அழுத்தி சொல்றேன் உங்களுக்கு நடக்கும்னு. காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டுல போயிட்டு நிக்கிறார். 11ங்கிறது உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம். கும்பராசியில போய் சுக்கிர பகவான் நிக்கிறார். ஒரு ராசி அதிபதி 5ஆம் பாவத்துக்கு போயிட்டார். அப்ப ஜாதக தசாபதியில இருந்தா காதல் திருமணம் சக்சஸ், 2வது திருமணம் சக்சஸ்.
அப்ப திருமண வாழ்க்கை தடை இல்லை. குழந்தை பாக்கியம் இருக்குமா இருக்காதா? நிறைய பேர் கிடைச்சிருக்கும் பாருங்க, நிறைய பேருக்கு இப்ப கிடைச்சிருக்கணும். கரெக்டா அந்த பயிற்சி ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மார்ச் மாசம் பிறந்த உடனே குழந்தை பாக்கியம் உண்டு. மார்ச் மாசம் 8ஆம் தேதி 10ஆம் தேதி குழந்தை பாக்கியம் இருக்கணும். இப்ப குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு அழகா சூப்பரான குழந்தை கொடுத்துருவார். அந்த யோகத்தையும் அமைச்சு கொடுக்கிறார். தந்தை தாய் சார்ந்த உடல் சார்ந்த சேதமே இருக்காது. இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார். பெருங்கொண்டார் பணம் லாபம் லாட்ரி யோகம் எடுக்கலாமா வேண்டாமா? தைரியமா எடுங்க. இதெல்லாம் யோசிக்க வேணாம். லைட்டு எடுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். 5ஆம் பாவத்துல இருந்து 11ஆம் இடத்தை அவர் பாக்குறாருன்னா மிகப்பெரிய பணத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அப்ப எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? தைரியமா எடுங்க. நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருவார். லாபஸ்தானத்தான் போய் இந்த சுக்கிர பகவான் இருக்காரு. அவர் 11ஆம் இடம் சூரியன் விட்ட பாக்குறாரு. இப்ப மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுக்க போறான்னு சொல்ற காட்டாரு வெளிநாடு வெளியூர்ல. அப்ப லாட்ரி இயற்கையாவே அடிச்சிடும் நிறைய பேருக்கு. துளராசி என்பது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அரசியல்வாதி சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார். கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். கட்டிடத்துறை நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க. எதுலையுமே பாருங்க, வண்டி வாகனம் நல்ல ஒரு ராசி இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். தன்னுடைய குடும்பத்து மேல தன்னுடைய மனைவி மேல நிறைய அன்பு காட்டுவாருங்க அவரு. இவருக்கு இரும்பு கிரகம் நெருப்பு கிரகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இரும்பு தொழில், நெருப்பு தொழில், வண்டி வாகன பிசினஸ், கடுமையான உழைப்பு, எந்த உழைப்பும் கஷ்டப்பட உழைப்பாருங்க. நல்லா வேர்வை சிந்த உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சித்திரை நட்சத்திரம். தன்னுடைய குடும்பத்துக்காக நான் சொல்றது. இனிமே பாருங்க, நல்ல ஒரு அனுகூலத்தை வெற்றியை கொடுத்துருவாரு. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் போறாரு. அடுத்து 5ஆம் போறாரு. அப்ப பூர்வீக சொத்து பூர்வீக இடம் கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் பூமி எல்லா யோகத்தையும் அமைச்சு கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு நான் பொதுவா சொல்றேன், சித்திரை பிறந்தவர்கள் எல்லாமே வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குற யோகம் வருது. ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்திருக்குமே உங்களை தேடி, கண்டிப்பா வரும். அதே மாதிரி இடம் மாற்றம், வேலை மாற்றம் நிறைய பேர் பண்ண போறாங்க. கரெக்டா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை இடமாற்றம் உண்டு. வெளிநாடு வெளியூர் ஆட்கள் சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். கல்விஸ்தானம் நிறைய அனுகூலமா அமைச்சுருவார். அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிரும். அரசு மூலம் நிறைய வெற்றியை உங்க பக்கம் அமைச்சு கொடுத்துருவார். இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா உண்டு. தொழில் நல்ல லாபத்தை கொடுத்துருவார். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. சுவாதியில பிறந்துட்டா எல்லாமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இதுலையுமே பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற பிறக்கக்கூடிய குணம் யார்கிட்ட சுவாதி நட்சத்திரம் தான். கெமிக்கல், மருத்துவர், அது மாதிரி இந்த ஃபீல்ட் தான் பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ், அரசியல்வாதி, அடுத்து ராகு சம்பந்தம் என்ன வரும், ஆயில் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே இதுல வருவாங்க. வெளிநாடு வெளியூர் பிசினஸ் எல்லாமே இவங்க பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட உண்டு. இவங்களுக்கு பாருங்க இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சுக்கோ. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு போயிருக்காரு. பொதுவாக ராகு 6ஆம் பாவத்துல இருந்தா நல்லதுதான். கெட்ட விஷயங்கள் நடக்காது, நல்ல விஷயம் நடக்கும். திருமணம் கைக்கூடு வரும். எங்க போய் நீங்க கடன் கிடைக்கும். பேங்க்ல லோன்ல கண்டிப்பா கடன் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். படிப்புகள் நல்ல அனுகூலம் அமைச்சு கொடுத்தாரு. வேலை இடமாற்றம் உண்டு. தொழில் ஒரு மாற்றம் உண்டு. ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சியான வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார். போலீஸ், இராணுவத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்குறார். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. விசாகத்துல பிறந்தா எதுவுமே அன்பானவங்க, தன்மையான குணம், அனுசரிச்சு போறது, விட்டு கொடுத்து போறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இவங்க இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு முயற்சியை எடுக்கிற முயற்சியெல்லாம் அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கு. கடன் பிரச்சனையுமே இருக்காது. கடன் பிரச்சனை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவீங்க. கணவன் மனைவி பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில் நல்லா அனுகூலமா இருக்கும். வேலையில இடம் மாறுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும். மெயினா நகை கடை, அடகு கடை, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பணம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே, வட்டி தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெற்றிகள், உங்களுக்கு உயர் பதவிகள், ப்ரமோஷன்கள் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமே எந்த வேலை எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேரும். வரக்கூடிய மார்ச் மாத பலன் துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.